சார் ஒருவேளை இவர் பேசிட்டு இருக்கும்போது நிறைய ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதை நான் சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. நீங்க அவர் பேசுனதுல பெரும்பாலான தகவல்கள் ஒரு ஃப்ளோர்ல தீர்ப்பு தானே. ஒன்னு ரெண்டு சரியா சொல்லிக்கிறதுக்காக ஒட்டுமொத்தமா மார்க் கொடுக்க முடியாது. இல்ல, நீதிமன்றம் கண்டிப்பது என்பது வேறு, நீதிமன்றம் கண்டிப்பது என்பது வேறு, மக்கள் மன்றம் கண்டிப்பது என்பது வேறு. நீங்க பேசும்போது யாரும் குறுக்கிடல, யாரு பேசும்போது நீங்களும் குறுக்கிட கூடாது. முதல்ல நம்ம வந்து எஸ்ஐஆர் பத்தி பேசி ஸ்டேட்மென்ட்னு சொன்னீங்களே, ஏதாவதுன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன். இல்ல சும்மா சொல்ல கூடாது, வேகா சொல்ல கூடாது. நீங்க அவர்ட்ட பேசுங்க, இப்ப அவர் என்ன பேச கூடாது. நீங்க கலெக்டர் சஸ்பென்ஷன் சொன்னது ஃபால்ஸ், தொகையை சொன்னது ஃபால்ஸ், ரோஹிங்கியா முஸ்லிம்களை பத்தி சொன்னது ஃபால்ஸ், எல்லாமே ஃபால்ஸ். ஏன் ரோஹிங்கியா முஸ்லிம் சொன்னது அசாமுக்குங்க, அகதிகள் முகாம் வச்சிருக்கீங்க கிடையாதுங்க. நான் இருக்கிற தகவல் அகதிகள் முகாம் சொல்றீங்க. பங்களாதேஷுக்கு வந்தவங்க ஈஸ்ட் பெங்கால் நீங்க மேற்கு வங்காளத்துக்கு வந்தவங்க கிழக்கு வங்காளத்துக்கு வந்தவங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு குடியுரிமை கொடுக்கல. ஹோம் மினிஸ்ட்ரி எங்க கொடுத்திருக்கு? பிரச்சனை அதுதான் ஓடிட்டு இருக்கு. அதுதான் சிஏ கொண்டு வந்தாங்க சார். பொய் சொல்லாதீங்க. என்ன பொய்ன்னு சொல்றீங்க? நீங்க சொல்றது பொய் சார். நீங்க எந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு கரெக்ட்டா சொல்லுங்க. நான் தப்பா தெரிஞ்சுக்கிறேன். நீங்க இப்ப ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு ரெப்ரசன்டிங் ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஏதோ நான் ஒரு லையர்ங்கற மாதிரி சொல்ல கூடாது. என்ன ஓட்டர் ஐடி கிடைச்சிருக்குன்னு சொல்றது பொய் சார். ஓட்டர் ஐடியை பத்தி நான் பேசுறேன். நீங்க அதானே சொல்றீங்க. சிஏ எதற்காக கொண்டு வந்தாங்கன்னு காரணத்தை தான் நான் சொன்னேன். சிஏஏ எதற்காக கொண்டு வரப்பட்டதுங்கிற காரணத்தை தான் நான் சொன்னேன். குடியுரிமை அமெண்ட்மென்ட் ஆக்ட் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுங்கறத சொன்னேன். அவங்க இங்க வந்து சிட்டிசன் ஆவறதுக்கு ட்ரை பண்றாங்க. அத பேன் பண்றதுக்காக தான் அந்த ஆக்டை கொண்டு வரப்பட்டது. எப்படி ட்ரை பண்ண முடியும்? அசாம்ல இருந்த முன்னாள் தேர்தல் கமிஷனர் பேர் ஞாபகம் இல்ல இல்ல சார். ஏதாவது நான் தப்பா சொல்றேனா? இந்த ரோஹிங்கியா முஸ்லிம் பத்தி நான் சொல்ற கருத்து தப்பா? நான் தினமணி நாளிதழிலும் இந்த இந்து தமிழ் நாளிதழிலும் நான் படிச்சது தான் நான் சொல்றேன். நான் ஏதோ மிஸ்லீட் பண்றதுக்காகவோ யாரோ ஏதோ இந்து தமிழ் நாளிதழோ அரசாங்கத்தோட ஆவணம் கிடையாது. விவாதிக்கிறீங்களா? 135 கவுன்சிலர் தொகுதியில மறுதேர்தல் நடந்துச்சு, அதை பத்தி பேசுங்களேன். நீங்க தனியா வைங்க, ஒரு நாளைக்கு வரலாம். அதை பத்தி தனியா வைங்க, யார் யார் எப்படி களை ஓட்டு போடுறாங்க தனியா பேசலாம். நீதிமன்றத்தினுடைய அமர்வு அந்த நீதியரசர் சொல்றாரு, நான் ஓட்டு போட போனேன். மாண்புமிகு நீதியரசர் வந்து இப்ராஹிம் கலீஃபுல்லா, நான் ஓட்டு போட போனேன். கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. கருத்துக்கள் தவறு, கொஞ்சம் அமைதியா இருங்க சார். என்னைய பர்சனலா நீங்க கமெண்ட் பண்ண கூடாது. உங்க பர்சனலா கமெண்ட் பண்ணல, நீங்க பர்சனலா கமெண்ட் சொல்லுங்க. அதுக்கான உண்மையை சொல்லுங்க, நான் தவறா தெரிஞ்சுக்கிறேன். எங்களை பர்சனலா நீங்க கமெண்ட் பண்ணல, நீங்க சொன்னீங்க. அமைதியா உட்காருங்க, அமைதியா உட்காருங்க சார்.